பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: விரோதியையும் சம்பாதிக்கக்கூடாது, வியாதியையும் சம்பாதிக்கக்கூடாது. ஆதார வசனம் பிரசங்கி 10:4. இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். ஞானவான்களே, குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி எழும்ப வேண்டும், நிறைய வேண்டும், என்னாலும் தங்க வேண்டும். இது சூழ்நிலையை பொறுத்தோ, பணம், செல்வாக்கு, பதவி இவைகளை பொறுத்தோ வருவதில்லை. முதலில் தனிப்பட்ட நபரிலும், குடும்பத்திலும், சபையிலும் இது நிரம்பி வழிய வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்ற விருப்பம் வேண்டும். இதை தொடர்ந்த ஜெபம் வேண்டும். நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதினால்தான் சித்திக்கிறது இல்லை என்று வேதம் நம்மை வெளிப்படைய செய்கிறது. நாமோ எத்தனை காலங்களாக இதற்காக ஜெபித்து வருகிறேன் என்று நீங்கள் சொல்வது கேட்கிறது. ஆம், ஜெபிக்கிறீர்கள், வாஞ்சிக்கிறீர்கள், தொடர்ந்து ஜெபிக்கிறீர்கள். ஏன் இவைகள் கிடைக்கவில்லை? தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், பட்சபாதமற்றவர். நீங்கள் உங்கள் பிள்ளைகள் முட்டையை கேட்டால் கல்லை கொடுப்பீர்களா? மாறுபடுகிற நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா இன்னும் எத்தனை நன்மையானவைகள் அவருடைய வேண்டி விரும்பி கேட்கிறவிடம் கொடுப்பார் என்பது நிச்சயம் அல்லவா? அவர் வழியை வந்து மடியை பிடித்து மாங்காய் போட மாட்டார். அப்படி போட்டால் அதனுடைய அருமை தெரியாமல் போய்விடும். சமாதானம், சந்தோஷம், செழிப்பை கொடுக்கும் முன், இவைகளை எழுப்பும் முன் சில காரியங்களை நாம் அமர பண்ண வேண்டும். நான் சமாதானத்துக்கு பாத்திரன் என்பதை காட்ட வேண்டும். ஏசப்பா தானே சொன்னார் ஊழியர்களுக்கு, நீங்கள் போங்கள், இந்த வீட்டுக்கு சமாதானம் என்று சொல்லுங்கள். அது சமாதான பாத்திரனாக இருந்தால் அது தங்கம், இல்லாவிட்டு அவங்களுக்கு திரும்பி வரும்னார். அதாவது அந்த வார்த்தை, அந்த ஆசீர்வாதம் உங்களிடத்து திரும்பி வரும் என்றார். நாம் முதலில் அதுக்கு பாத்திரவான்களாக ஃபிட்டாக மாற வேண்டும். முதலில் நம்முடைய மனதை அடக்கி அமரப்பண்ணி கூலாக வைக்க வேண்டும். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளும் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தம் மனதை அடக்கிறவன் உத்தமன் என்றல்லவா வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 16:32. அவரவர் தங்கள் தங்கள் மனதை அடக்கி அமர பண்ண வேண்டும். மனதிலே ஒருவித படபடப்பு வரட்டும், 4 கேள்விகள் கேட்கிறேன் என்று மனதை ஒரு போர்க்களமாக மாற்றக்கூடாது. உங்கள் மனது ஒரு போர்க்களம் அல்ல, அது ஆண்டவருடைய வார்த்தை தங்குமிடம். கர்த்தரது வீடாக தெரிந்து கொண்டார். உள்ளே மனதிலே, ஆத்துமாவிலே சமாதானம், பொறுமை இவற்றை நாம் தான் வளர்க்க வேண்டும். வளர்ந்து வருவதை காட்ட வேண்டும். சங்கீதம் 46:10 இப்படி ஆலோசனை தருகிறார் கர்த்தர். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருந்தால் அவர் தேவன் என்று அறிந்து கொள்ள முடியும். படபடபடபடபடிருந்தால் அறிந்து கொள்ள முடியாது. நுனிப்புள் மேயக்கூடாது, பொறுமையாகும். முதலில் கர்த்தர் யார்? நம்ம அவர் எங்கே வைத்திருக்கிறார்? நமக்கும் அவருக்கு என்ன உறவு? இந்த உறவை எப்படி மெயின்டைன் பண்ணுவது? இதை முதலில் அமர்ந்து அறிய வேண்டும். எதற்கெடுத்தாலும் ஒரு அவசரம், படபடப்பு, அவர்களால் தான், இவர்களால் தான் என்று விரல் நீட்டிக்கொண்டே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்முடைய ஆத்மா அமராது, மனம் அமராது. உண்மையாகவே மற்றவர்களால் தான் இந்த பிரச்சனை வந்திருந்தாலும் இதை முதலில் கிரகித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு என்ன சொல்யூஷன் என்பதை மனதில் ஓடவிட வேண்டும். தேவ ஆலோசனை என்ன என்று நிதானிக்க வேண்டும். இப்படி செய்வதற்கு முன் மனது அடங்கி அமர வேண்டும். அமர்ந்தால்தான் தீர்வு அங்கேயே இருப்பது தெரியும். இல்லாவிட்டால் எத்தனை தீர்வுகள் அங்கே இருந்தால் கண்ணுக்கு தெரியாது. உங்கள் கட்டுப்பாட்டில் உங்கள் மனம் இருக்க வேண்டும். அத்தகைய அதனுடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் இருந்தால் உங்களை அமர விடாது. வம்பு மேல் வம்பு இழுத்து வரும். அமர வைப்பதற்கு ஒரு காரியம் இணங்கி போய்விட வேண்டும். வேண்டுமென்றே ஆக்ரோஷமாக எதிரி வந்தாலும் நீங்கள் தண்ணீராக இருக்கும்போது அந்த தீ அப்படியே அணைந்து விடும். சரி, வாங்க அமர்ந்து பேசலாம் என்று உண்மையாகவே அமைதியான அன்பான நிலையில் சொல்லுவீர்களானால் பாருங்கள், அப்படியே அந்த பிரச்சனை, குற்றங்கள் அமர்ந்து நீர்த்து போய் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். எதிரியே இதற்கு ஒரு விடுவை கொடுத்து விட்டு போவான். அதைத்தான் நீதிமொழிகள் 16:7 சொல்கிறது. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு நண்பனாகும்படி செய்வார், சமாதானமாகும்படி செய்வார். சத்துருவே வந்து சமாதானம் ஆக்கி கொள்வான். இதுதான் இணங்கி போய்விட வேண்டும். மனதை அமர்த்த வேண்டும். இன்றைக்கு கோர்ட்டில் எத்தனை கேஸுகள், டைவோர்ஸ் வழக்குகள், ஏன் எத்தனை காரணங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அதை ஒவ்வொன்றாக எடுத்து அலசி காரண காரியங்களை பாருங்கள். கடைசியில் இதில் தான் வந்து முடியும். இதில் இணங்கி போகவில்லை. ஏற்றுக்கொள்ளாத மனப்பாங்கு, எதிர்த்து கொண்டே இருக்கும் மனப்பாங்கு, இதுதான். இப்படித்தான் வந்து முடியும்.
இதற்கு தாவீது சொல்கிறான், சங்கீதம் 131:1-2 கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்பு உள்ளது அல்ல. அந்த இருமாப்பு இருந்தால் எதிர்த்து கொண்டுதான் இருக்கும். என் கண்கள் மேட்டுவிலும் அல்ல. மேட்டுமையாக இருந்தால் அடுத்தவங்களை குற்றப்படுத்தி கொண்டே தான் இருப்போம். பெரிய காரியங்களில் எனக்கு மிஞ்சின கருமங்களில் நான் தலையிடுகிறதும் இல்லை. தேவையில்லாத காரியம் தலைகிறதே இல்லை. வழியில் போகிற தெருவில் போகிற நாயை காதை பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்கும் என்று வேதம் சொல்லி படித்துப்பார். தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்க அமரப்படினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல இருக்கிறது. இப்படி இருந்ததனால்தான் தாவீது வெற்றி பெற்றான். தன் ஆத்துமாவை அமர பண்ணாமல் தேவ ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு இணங்கி போகாததனால்தான் சவுல் ராஜ்யபாரத்தை இழந்தான், தன் உயிரையும் இழந்தான். 1 ராஜாக்கள் 11 ஒரு சாட்சியை கேளுங்கள். சாலமோனுக்கு பின் அவருடைய மகன் ரெகபயாம் ஆட்சிக்கு வந்தார். ரெகபயாம் ஆட்சிக்கு வந்தவுடனே அங்கே மக்கள் எல்லாம் வந்து அவனோட கேட்கிறார்கள், உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போது நீயும் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லெகுவாக்கும். அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். இது 1 ராஜாக்கள் 11:4 வருகிறது. லெகுவாக்கும் தான் கேட்டார்கள். உடனே அவன் போய் 3 நாளைக்கு அப்புறம் நீங்கள் வாங்க என்று சொல்லி அனுப்பிவிட்டார். ஜனங்கள் போய்விட்டார்கள். இப்பொழுது மூப்பர்கள், தகப்பனாகிய சாலமோன் காலத்தில் நின்ற மூப்பர்களை எல்லாம், முதியோர்களை எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை கேட்கிறார். அவர்கள் நல்ல ஆலோசனை சொல்கிறார்கள். அப்பா, நீ இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கிக்கொள். கவனிக்க வேண்டும், இணங்கி போ. அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்ல வார்த்தைகளை சொல். சரி, எங்கள் அப்பா மாதிரி நல்ல வார்த்தைகளை சொல், அவங்களோடு இணங்கிப்போ, என்னாலும் அவர்களுக்கு ஊழியக்காரர்களாக இருப்பார்கள் என்று சொன்னார். இவன் இதை தள்ளிவிட்டான். முதியோர்கள் பேச்சை தள்ளிவிட்டான், ஆலோசனையை தள்ளிவிட்டான். அவனோடு இருந்த வாலிப பசங்கள் அவர்களோடு இருந்தவர்களை நோக்கி கூப்பிட்டு கேட்டார். அவர்கள் இவனுக்கு ஆலோசனை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்களினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று அவர்களோடு சொல்ல வேண்டும் என்று இந்த பசங்க சொன்னார்கள். அப்படியே சொன்னார். என்னாச்சு? ராஜ்யபாரம் பிரிந்தது. 2 கோத்திரம் 10 கோத்திரமாக பிரிந்தது. கேட்டீர்களா? இணக்கம் இல்லை, நல் வார்த்தை இல்லை, அன்பு இல்லை. காண்கிற சகோதரிடம் அன்பு காட்டாவிட்டால் காணாத கர்த்தர் மேல் எப்படி அன்பு வைப்போம் நாம்? அது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது அல்லவா? மத்தேயு 15 இன்னொரு சாட்சியை பாருங்கள். ஒரு கானானிய ஸ்திரீ, தன் மகளுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது. ஆண்டவரோடு ஓடி வருகிறாள். அப்போ ஆண்டவருடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக, அம்மா, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நான் நாய்களுக்கு போட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். உடனே அந்த ஸ்திரீ, என்னை நாய் என்றா சொல்லுகிறீர்கள் என்று எதிர்த்தா நின்னால், அப்படியே அடங்கி இணங்கி, அது சரிதான் ஆண்டவரே, மேஜையிலிருந்து என்னுடைய எஜமானுடைய மேஜையிலிருந்து கீழே விழும் துணிக்கைகளை இந்த நாய்கள் தின்னுமே. என்ன இணக்கம் பாருங்கள், என்ன ஒரு தாழ்மை பாருங்கள். உடனே உன்னுடைய விசுவாசம் பெரிது என்று பாராட்டினார். சுகம் பெற்றாள். அந்த வினாடியில் சுகம் பெற்றாளுடைய பிள்ளை. கேட்டீர்களா? இயேசுவை பார்த்து எல்லாரும் சொன்னார்கள், பரிசேயர்கள், இவன் பிசாசு பிடித்தவன், பெயர்சபேலினால் பிசாசை துரத்துகிறான் என்றார்கள். ஆஹா, நான் தேவனுடைய மனிதன் அல்லவா, நான் தேவன் குமாரன் அல்லவான்னு எப்படி சொல்ல போச்சு என்று வந்தாரா? ஏற்றுக்கொண்டார், இணங்கினார், அமைதியாகிவிட்டார். முதலில் பொறுமையாக பதில் சொன்னார். நான் பிசாசுன்னு துரத்தினா உங்கள் பிள்ளைகள் அதனால் துரத்துகிறார்கள் என்று விளக்கம் கொடுத்தார். பிசாசுக்கு எதிர்த்தினால் எப்படி அவனுடைய வீடு நிலைந்திருக்கும்? இப்படி பதில் கொடுத்துவிட்டு அவர்கள் அங்கீகாரத்தை அவர் எதிர்பார்க்கவில்லை. இணங்கி அமைதியாக பொறுமையாக பதில் கொடுத்துவிட்டு நகர்ந்து விட்டார். அவ்வளவுதான். எகிப்தில் பார்வோன் இணங்கவே இல்லையே. 10 வாதைகள் அவனால் தானே வந்தது. அவன் இழந்தானே, ராஜ்யத்தை இழந்தான், சகலத்தை இழந்தானே. யோசேப்பை நடத்தி பாருங்கள். சின்ன பையன், வாலிப பையன், செய்யாத குற்றத்துக்கு போகிறவங்க வர்றவங்கட்டெலாம் சொன்னானா? அமைதியாக ஏற்றுக்கொண்டான், இணங்கி கொண்டான். இதில் ஏதோ கர்த்தருடைய வேலை இருக்கிறது என்று ஜெயிலுக்கு போனான். அங்கே போய் அமைதியாக அவர் சொன்னதை கேட்டான். அதனால்தான் கர்த்தர் அவனோடு இருந்து காரியத்தை வாய்க்க செய்தார். மக்களே, நான் மறுபடியும் சொல்கிறேன், எங்கெல்லாம் நீங்கள் இணங்கி போகிறீர்களோ, அமர்ந்து இருக்கிறீர்களோ, மெதுவாக பதில் சொல்கிறீர்களோ, தாழ்மையாக இருக்கிறீர்களோ, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கும்.
காரியத்தை வாய்க்க செய்வார். இந்த இணங்கி அமர்ந்து போகிடம் மட்டும்தான் கர்த்தர் இருப்பார். இந்த எதிர்ப்பு பண்ணி கொண்டு முறுமுறுத்து கொண்டு இருக்கிறிடம் கர்த்தர் போக மாட்டார், தூரத்தில் தான் இருப்பார். இதுதான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோசேப்பு அதே தேசத்தில் உயர்த்தப்படவில்லையா? உங்கள் பக்கம் நியாயமாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஆர்கியூமெண்ட் ஆகவே ஆகாது. அது குடும்பத்தில் ஆகவே ஆகாது. இது பகையை வளர்க்கும். எரிகிற தீயில் எண்ணெய் விடுது போல் இருக்கும். அந்த சமயம் டென்ஷனாக இருக்கும்போது, அவர்கள் கொதித்து கொண்டு இருக்கும் பொழுது மறுபடியும் எண்ணெய் ஊற்றக்கூடாது. அந்த சமயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன மோசமாக போய்விடும், என்ன நஷ்டமாகிவிடும். இணங்கி போங்கள். எதிராளிகளுக்கு ஒரு சான்ஸு கொடுங்கள். கணவன் மனைவிக்கு ஒரு சான்ஸு கொடுங்கள். மனைவி கணவனுக்கு ஒரு சான்ஸு கொடுங்கள். யோசிப்பதற்கு ஒரு சான்ஸு கொடுங்க. சரிங்க, சாயங்காலம் பார்த்துக்கலாம், பேசிக்கலாம், ஒரு சான்ஸு கொடுங்க. சரிம்மா, நான் சாயங்காலம் வந்து உனக்கு சொல்கிறேன். என்ன ஆகி போயிடும்? சொந்த குடும்பத்தில் விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவன் விட்டு கொடுத்ததில்லை. நீங்கள் இணங்கி அமர்ந்து அமைதியாக போய்விடும்போது நிச்சயமாகவே எதிராளி யோசிப்பான். கர்த்தர் விடமாட்டார். அவனை யோசிக்க வைத்து மனம் மாறப்பட்டவனாய், இருதயத்தில் குத்துண்டவனாய், அடுத்து உங்களை எப்போது சந்தித்து சாரி கேட்கலாம் என்று காத்திருப்பான். முதலில் வீட்டில், வேலை பார்க்கும் இடத்தில், நட்பு வட்டாரத்தில் எங்கெல்லாம் போகிறீர்களோ அங்கெல்லாம் இந்த அமெரிக்கையை, இணங்கி போகுதலை, ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் இருப்பதை பண்ணுங்கள். இதனுடைய லாபத்தை பேசாமலே, விளக்கம் கொடுக்காமலேயே காட்டி வாருங்கள். நாளடைவில் உங்களை சுற்றி ஒரு சமாதான வட்டாரம் இருக்கும். இந்த விதையை விதைத்து கொண்டே வாருங்கள். இதற்கு அளவில்லாத ஆசீர்வாதங்கள். அப்போதுதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சபை பெருகும். அப்போஸ்தலர்கள் இதைத்தான் செய்தார்கள். சபை பெருகிற்று. நம்முடைய கர்த்தர் சமாதானம் அருளி ஆசீர்வதிக்கிறவர். சங்கீதம் 29:11. முதலில் சமாதானமுங்க, அப்புறம்தான் ஆசீர்வாதம். நீங்கள் தலையில நின்று ஜெபம் பண்ணாலும் சரி, சமாதானம் இல்லாமல் அந்த இடத்துக்கு ஆசீர்வாதம் வராது. குடும்பத்தில் சமாதானம் வேண்டும், பொறுமை வேண்டும், மனம் அடக்க வேண்டும், இணங்கி போக வேண்டும், மற்றவர்கள் குற்றங்களை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்து பாருங்கள். இந்த சமாதானத்தை நீங்கள் காட்டினால் மட்டும்தான் குடும்பத்தில் அமெரிக்கை வரும், செழிப்பு வரும், சுகம் வரும், எல்லாம் வரும். இதில் மன்னிப்பு முதல் தலைமையாக இருக்க வேண்டும். மன்னித்து விடுங்கள். அதனால் என்ன ஆகிவிடும்? சமாதானம் இல்லாமல் ஆசீர்வாதம் வராது. நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும் என்று சொல்வது இதுதான். உங்களை தொடர்ந்து வரும். ஈசாக்கு, ஆதியாகமம் 26 ஈசாக்கு தன்னுடைய தகப்பனார் ஆபிரகாம் காலத்தில் தோண்டி போட்டதில் அந்த பெலிஸ்தர் மூடிவிட்டார்கள் துறவுகளை. இவன் ஒன்றா தோண்ட தோண்ட தண்ணீர் அதிகமாக வரும். இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். உடனே பெலிஸ்தர் வந்து இது எங்களுடையது, இது எங்களுடையது என்று பிடித்து கொண்டார்கள். இது எங்கள் அப்பா துறவு என்று ஆர்கியூ பண்ணவே இல்லை. விட்டு விட்டான், விட்டு கொடுத்தான். கெட்டு போனானா? அதற்கடுத்து வந்ததே தண்ணி. அதுக்குத்தானே ரெகபோத் என்று பெயர் வைத்தான். பின் எதிரிகள் எல்லாம் பயந்து கொண்டு இவனோடு கொண்டு உடன்படிக்கை செய்தார்களே. அப்படி உங்களை தேடி வருவார்கள். உங்களை தேடி வருவார்கள். சமாதானத்திற்கு வருவார்கள். கோர்ட்டு வேண்டாம், நாம் பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று வருவார்கள். இதற்கு மிஞ்சின ஆசீர்வாதம் வேறு எதுவும் இல்லைங்க. இணங்கி போங்கள். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். ஏசப்பா, நீங்கள் எந்த குற்றமும் செய்யாமலே நன்மையே செய்த நீங்கள் இணங்கி ஏற்று இந்த சிலுவை மரணத்தை எங்களுக்காக ஏற்றுக்கொண்டீர்களே, எவ்வளோ பெரிய லாபம். நாங்கள் இதை இப்போ அனுபவித்து கொண்டிருக்கிறோம் ரட்சிப்பாக. எங்களுக்கு அந்த பண்பு வேண்டும், எங்களுக்கு அந்த அருமை வேண்டும். தாங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு எந்த இடத்திலும் எந்த சமயத்திலும் யாருடன் இருந்தாலும் தெய்வீக சுபாவமாகிய இந்த இணங்குதல் என்ற குணத்தை காட்டிக்கொண்டே இருப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.